ஆதிப்படைப்பின் அற்புதம். மனித இனத்தின் தந்தை ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் படைக்கப்படும் போதே முழுமையான தூய்மையின் அடையாளமாக சுன்னத் செய்யப்பட்ட நிலையிலேயே பார்ன் சர்க்கம்சைஸ்ட் படைக்கப்பட்டார்கள். இது மனித உடல் எந்த நிலையில் இருந்தால் நோய்க்கிருமிகள் அண்டாமல் மிக தூய்மையாக இருக்குமோ அந்த நிலையிலேயே முதல் மனிதரை இறைவன் வடிவமைத்தான் என்பதை காட்டுகிறது. விமர்சனங்களுக்கு பதில். அல்லாஹ் பிறக்கும் போதே ஏன் சுன்னத் செய்யாமல் படைக்கிறான் என்று கேலி பேசுபவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் மனிதனை படைக்கும் போதே நகத்தோடும் முடிகளோடும் தான் படைக்கிறான். அதற்காக படைக்கும் போதே நகம் இல்லாமல் படைக்க வேண்டியதுதானே என்று யாராவது நகம் வெட்டாமல் இருக்கிறார்களா? சுகாதாரத்தின் பொறுப்பு. நகம் வெட்டுவதும் முடிகளை நீக்குவதும் எப்படி ஒரு சுகாதாரமான தேவையோ அதே போல்தான் சுன்னத் செய்வதும். அல்லாஹ் சில தூய்மை பணிகளை மனிதனின் பொறுப்பில் விட்டுள்ளான். அந்த முயற்சியின் மூலமே மனிதனுக்கு ஆரோக்கியமும் அதை பின்பற்றுவதால் இறைவனிடம் நன்மையும் கிடைக்கிறது. கருப்பை பாதுகாப்பு. கருப்பையில் குழந்தை வளரும் போது அதன் உறுப்புகள் மிகவும் மென்மையானவை. அந்த மென்மையான முட்டுப்பகுதியை பாதுகாக்கும் ஒரு உரையாகவே முன்தோல் இருக்கிறது. குழந்தை வெளி உலகத்திற்கு வந்த பிறகு அந்த தோலுக்கு அடியில் கிருமிகள் தங்கி நோயை உருவாக்குவதால் அதை நீக்கிவிடுவது அறிவியல் பூர்வமான பாதுகாப்பாகும். நபிமார்களின் முன்மாதிரி. ஆதம் அலைஹி தொடங்கி நம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பல நபிமார்களை சுன்னத் செய்யப்பட்ட நிலையில் பிறக்க வைத்து முழுமையான தூய்மையான படைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சான்றை காட்டிவிட்டான். மற்றவர்களுக்கு அதை ஒரு சுகாதார கடமையாக சுன்னத்தாக ஆக்கினான். படைப்பின் ரகசியத்தை பார்த்தோம். ஆனால் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இறை கட்டளைக்காக தனது 80வது வயதில் தமக்கு தாமே சுன்னத் செய்து கொண்டு இந்த தூய்மை புரட்சியை வரலாற்றில் நிலைநிறுத்தியவர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம். இன்று நவீன மருத்துவம் கொண்டாடும் இந்த சுகாதார முறைக்கு அன்று அவர் விதை போட்டது வெறும் ஆன்மீகம் மட்டும்தானா, அல்லது அதன் பின்னால் மாபெரும் அறிவியல் ஒளிந்துள்ளதா? 19ஆம் நூற்றாண்டு வரை நவீன மருத்துவம் செய்ய தவறிய அந்த ஒரு காரியம் என்ன? முன்தோல் தூய்மையின்மையால் ஏற்படும் அந்த சைலண்ட் கில்லர் நோய்கள் எவை? அனைத்தையும் அடுத்த பகுதியில் ஆதாரங்களுடன் உடைக்கப் போகிறோம். வழங்குவது டீன் டிஸ்கவரி சேனல்.